சூர்யா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு எங்கள் பிரதமருக்கு பிறந்தநாள். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தோடு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போ கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தின் பிடியில் ஒரு கட்சி இருக்கின்றது. வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சின்னு சாவாதி. திமுகவினுடைய மக்கள் வாக்களிச்சு ஆட்சி அங்கதான் வரேன். தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. நீங்க கேள்வியை திமுக நோக்கி மட்டும் தான் வைக்கிறீங்க. நீங்க எப்படி ஸ்டாலின் வந்தார், எப்படி உதயநிதி வந்தார் மட்டும் தான் கேக்குறீங்க. எப்படி அன்புமணி வந்தார், அப்ப இப்போ தேர்தல் வரைக்கும் அவங்க குடும்பம், பிள்ளைங்க, மனைவி எல்லாரும் போய் நிக்கிறாங்களா, அது எப்படி நீங்க கேட்கல? ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்சியே போகுத ஏன் நீங்க கேட்கல? நீங்க கேட்டீங்கன்னா நியாயம், கேளுங்க, எங்கேயும் கேட்கலாம். ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு கோடி கொடுத்தாரா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். திமுகன்ற கட்சி பத்தி விவாதிக்கும் போது அதனுடைய நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள், குறிப்பாக வாரிசு அரசியல்ல அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, அதை இவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார்களா? இப்போ உதயநிதி திருவள்ளிக்கேணியில் ஓட்டு போடலையா? ஓட்டு போடாமல் இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரியும் ஜெய்சங்கர் மாதிரியும் மேல் சபை எம்பி அவர் மந்திரி ஆகிருக்காரு. ஒன்றுமே ஜெயிக்காதையே நீங்கள் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் கையில் ஆட்சி வந்தால் நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவீங்க? அப்போ ஒரு கட்சியை மட்டும் குறி வைக்கிறீங்க, அது ஏன்? அப்போ வாரிசு என்பதிலும் கூட, குடும்பம் என்பதிலும் கூட திமுக மட்டும் தான் பழிய சுமக்குது. இது நியாயமா? இப்போ என்னங்கிறதுக்கு நீங்க புதிதாக வந்த சீமான் கூட உதயநிதி எப்படி வரலாம், வேற அந்த கட்சியில் ஆளே இல்லைன்னு கேட்கிறாரு. அவங்க கடக்கம் பரதேசி பண்ணாட. நீங்க ஊழலுக்காக முதலில் பதவி இழந்தவர் யாரு? டிடி கிருஷ்ணமாச்சாரி. யாராவது இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்களா? ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் யாரு? ஜெயலலிதா அம்மையார். யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? இல்ல. முதல்ல வாரிசு அரசியல்ல பூத்துனது யாரு? ராஜாஜி. யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழுக்கவாயனாடா? ஷானவாஸ், ஒரு முக்கியமான அம்சம் அவர் சொல்றாரு, நீங்க வட இந்திய மாநிலங்களை தமிழ்நாட்டோட ஒப்பிடக்கூடாது. தமிழ்நாடு தனிநாடு இல்ல. அவங்க மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கோ அல்லது மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கோ நம்மளை பார்ப்பதில்லைங்கிற பிரச்சனை காலங்காலமா இருக்கு. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்புறம் சுமந்து ரொம்ப போற போக்கில் அடிச்சு விட்டுட்டார். கோயிலுக்குள்ள நுழைய முடியல, நாகூர் தர்காக்குள்ள நுழைய முடியலன்னு அவர் சொல்லல, வேளாங்கண்ணி பேராலயத்துக்குள்ள நுழைய முடியலையேன்னு சொல்லல, ஆனா சிதம்பரம் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அவன் வேற ஜாதிடா, அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். இப்ப நாகூர் தர்காக்குள்ள நுழைய முடியலன்னா நீங்க யாரை கேட்பீங்க? அரசாங்கத்தை கேட்பீங்களா, இஸ்லாமிய மதத்தை கேட்பீங்களா? தேவாலயத்துக்குள்ள நுழைய முடியலன்னா யாரை கேட்பீங்க? இவங்கெல்லாம் கிளம்பி யாரை சொல்லுவாங்க, இதுதான் கிறிஸ்தவமான்னு கேட்பாங்க. கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, யார் பிரச்சனை? அது திராவிட இயக்கம் உருவாக்கிய பிரச்சனையா, நீங்க உருவாக்கிய பிரச்சனை? நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். கோயிலுக்கு போனா கயிறு கட்டின பெரிய மணி ஆட்டுறது நம்மவா, அதே கோயிலுக்குள்ளார வெள்ளி மணி ஆற்றவா குஞ்சு மணி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு? எஸ் that is, we have to say it with authority. yes, அப்படிதான். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இத கேட்டாக்க நான் சொல்லுவேன், யூனிஃபார்ம் ஒரு ரூல் இருக்கு. ஒரு ஜாபுக்கு போகணும்னா இந்த யூனிஃபார்ம்ல வரணும்னா இந்த யூனிஃபார்ம்ல தான் வரணும்னா அதுக்கு ரூல் இருக்குல்ல, இப்படிதான் வரணும்னு அதுக்கு நியதிகள் இருக்கச்ச, சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். என்னோட நிலத்தை பறிக்கிறது தான் உன்னுடைய தர்மம், உன் கடவுளுடைய தர்மம் தான், நான் உன் கடவுளை கூட விட மாட்டேன். திமுக எவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்கு? 15 வருஷம். 2000 வருஷமா இவங்க கட்டி காப்பாற்றுகிற, இறுகி போயிருக்கிற, தகர்க்க முடியாத அளவுக்கு நிலை பெற்றிருக்கிற சாதிய கட்டுமானத்தை 15 வருஷம் ஆட்சி தகர்க்கணும் என்கிறார். எப்படிங்க சாத்தியம்? அது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த படத்துல சொன்ன மாதிரி கனவுனாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா? ஆடு நடையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். உடனே வந்துருவாங்க. என்ன பண்ணா, நீங்க சாதியை ஒழிச்சு செஞ்சீங்களா? ஒரு நாளும் தமிழ்நாடு சாதியை ஒழித்துக்கு ஏதாவதுக்கான விஷயத்தை முடித்து விட்டோம் என்று அறிவிக்கல. பிற மாநிலங்களை விட
பல இடங்களுக்கு முன்னேறி வந்திருக்கணும். சமூக நீதி பேசுகிற வகையில் ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி நகர்றோம். இது இன்னமும் ஆண்டாண்டு காலமாக அடுத்த கண்ணியை நோக்கி நகரும். சமத்துவ சுடுகாடுக்கு 10 லட்சம் கொடுப்போம்னு இந்த அரசு அறிவிக்குது. இவங்க சாதி என்பது ஒரு அழகிய சொல், சாதி ஒழிப்புலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ற குரூப்பு. இந்த பக்கம் அப்படி சொல்லலை, மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க. சமத்துவபுரம்னு கலைஞர் கொண்டு வர்றாரு. சும்மா போய் அவனை பத்தி பேசினாலே கமெண்ட்ல கண்டமணி திட்டுறாங்க. திட்டுறவன் பூரா அவன் பிள்ளைய படிக்க அனுப்புறானா, வேலைக்கு அனுப்புறானா, படிச்சுட்டு இருக்க பொம்பளை பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்களா? அடா ஆமாயா, பெத்த பிள்ளைக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் சொத்துல பங்கு கொடுக்குறாங்களா? ஆமாயா ஆமா. பக்கத்து தெருவில் இருக்கிற சின்ன கோயில்ல இருந்து பழனிமலை முருகன் கோயில் வரைக்கும் யாரு வேணாலும் கோயிலுக்கு நுழையலாங்கிறத ஃபாலோ பண்றாங்களா? ஆமா. மத்த ஸ்டேட்ல இருக்கிற பிரபலங்கள்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி, NT ராமாராவ், சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம், உன்னி மேனன், லட்சுமி மேனன், மாளவிகா நாயர் அந்த பக்கம், விவேஷ் யாதவ், கணேஷ் பாண்டே இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு சுத்தும் போது நம்ம ஸ்டேட்ல இருக்கிற யாராவது ஜாதி பேரை பின்னாடி வச்சுட்டு சுத்துறாங்களா? சேச்சா, அது எப்படி முடியும்? கண்டவன் காலில் விழுந்து நம்ம சுயமரியாதை இழக்க கூடாதுன்றத உணர்றாங்களா? ஆமா. இப்ப கூட ஒரு அமைச்சர் முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹோட்டல் ஓனர் பம்மிக்கிட்டு பேசினாரேன்னு பூரா பேரும் கொந்தளிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, திட்டினா திட்டிட்டு போறாங்க, விடு. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆற்றத புறக்கலடா, நீ ஆட்டினால் சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. சேரி தனியா இருக்கு, ஊர் தெரு தனியா இருக்கு, அக்ரஹாரம் தனியா இருக்கு. அப்படிங்கும்போது தனியாக இருக்கிறது தான் சமூக அமைப்புன்னு ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவர்கள் மத்தியில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வர்றார் ஒரு முதலமைச்சர். அந்த பொறுப்பில் இருக்கும்போது யோசிச்சு சமத்துவபுரம்னு ஒன்று இந்தியாவில் எங்கேயும் கிடையாதுல்ல. எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒன்றும் ஆடுங்க இல்ல, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கிறதுக்கு. எல்லா மதங்களும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நாட்டில் டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குதுன்னு நீங்களே தான் சொல்றீங்க, இங்க தான் நடக்குதுன்னு. அந்த டிஸ்கிரிமினேஷனை களையறதுக்காக தான் அங்க போய் கை வைக்கிறாங்க அரசாங்கம், அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லீமை கைப்பற்றினியா, கிறிஸ்தவனை கைப்பற்றினியா, ஏன் இந்துட்ட மட்டும் வர்றேன்னு அங்க கேட்குறீங்க. கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. சாதி கயிறு கட்டக்கூடாது, பள்ளிக்கூடங்கள்ல பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசு ஒரு அறிக்கையை பெறுது. உடனே யார் கிளம்பி வர்றா? நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டக்கூடாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்ல. இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க, எந்த பள்ளியிலயா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழால எல்லாம் காப்பு கட்டுவாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் சில குழந்தைங்களுக்கு நினைச்சுவாங்கன்னா, பசங்களுக்கு பள்ளிக்கூட மாணவருக்கு கூட நினைச்சுவாங்கன்னா, அவன் விரதம் அப்படின்னா அவன் கையில அந்த இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஏன் அதெல்லாம் கெட்டணும் அப்படிலாம் இங்க யாரும் கேட்கல. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சாதிக்கு நீ ஒரு கயிறு வச்சிருக்கிற, அதை அனுமதிக்க முடியாது, அதை கெட்டக்கூடாது அப்படின்னு சந்துரு சொல்றாரு. உடனே இது என்ன செய்யறாரு ஹெச் ராஜா, மதத்தோடு தொடர்பு படுத்தி இத சாதிய பிரச்சனையா மத பிரச்சனையா மாற்றி ஹிந்துக்களுக்கு இப்பிரச்சனை அப்படின்னு திசை திருப்புகிறார். ஓஹோ, இப்படி ஒரு நிலைப்பாடா உனக்கு? தலித்துகளை எதிர்த்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு இங்க ஏற்படுத்தினது யாரு? திராவிட இயக்கமா, பாமகவா? அப்ப பாமகவை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? பாமகவை சாதி கட்சி இப்படிலாம் செய்யலாமான்னு யாராவது கேட்டீங்களா? மகாவிஷ்ணு விவகாரம் பள்ளிக்கூடத்துல போய் பேசிட்டாரு. நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தாங்கக்கூடிய கொள்கையை அங்க போய் வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர் ஆதரிச்சு வரக்கூடிய குரூப் யாரு? பாஜக. அப்ப சாதி இருக்கிறது என்றால் இன்னைக்கு அதை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இது உண்மைதான். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? இன்னைக்கு அதுக்காக களத்துல இறங்கி மல்லு கட்டக்கூடியவங்க இருக்காங்க. நீங்க மல்லு கட்டி அதுக்காக ஆதரவா வரக்கூடியவங்களை கேள்வி கேட்பீங்களா? பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லாம பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதினா பிஞ்சு போக செருப்பு, என்கிட்ட வேகாத பருப்பு. நீங்க மாநில அரசை நோக்கி கேட்டீங்க, எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க? நானும் கேட்கிறேன், எத்தனை பேர் தலித்? அந்த விமர்சனத்தோட நான் வைக்கிறேன். ஆனா நீங்க தப்பி தவறி கூட மோடி ஆட்சியில அமைச்சரவையில எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க, எத்தனை மற்ற சமூகங்கள் இருக்காங்க நீங்க கேட்டீங்களா? இதை பத்தி அவங்களுக்கு இல்ல. ஒண்ணு ஜெயிக்கணும், இல்ல கலவரத்தை உண்டாக்கணும். மோடி அமைச்சரவை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? அமைச்சக பொறுப்புகள் இருக்கக்கூடிய செயலாளர்களை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? இருக்கு. துணைவேந்தர்களை எண்ணி பாத்தீங்களா? யார் அதிகம்? அதெல்லாம் எண்ணி பாருங்க.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.